அவ்வளவுதானே அத்தை, வேற எதுனா வைக்கணுமா? இல்லப்பா அவ்வளோதான். அம்மா எங்கே போயிருந்தீங்க? நீ, ராகுல், மனோஜ் 3 பேரையும் கொஞ்ச நேரம் கோயிலே காணுமே. அதுவா அத்தை, கொஞ்சம் பக்கத்துல கடைக்கு போயிருந்தோம் அத்தை. அப்படியாப்பா? சரிப்பா, சொல்லிக்காம போயிட்டீங்க போல இருக்குதே. நாங்கள் உங்கள் எல்லாரையும் தேடிக்கிட்டு இருந்தோம், நீங்களும் இல்லை. அதோ அந்த 3 பேரையும் காணோம். உன் மாமாங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில, உங்கள் அப்பாவையும் காணோம். யார் ஒருத்தர் இல்லை இங்கே கோயிலில், லேடிஸ் மட்டும் தான் நாங்கள் இங்கே இருந்தோமே. ஓ, அவங்க 3 பேரும் இங்க இல்லையா? ஃபோன் பண்ணிருக்கலாமே அத்தை எங்களுக்கு. எல்லாரும் கோயிலுக்கு வரும்போது ஃபோன் எதுக்குன்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம்டா. சரி, நாங்கள் தான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்தோன்னு பார்த்தா நந்தினி காயத்ரியும் ஃபோன் எடுக்காமல் வந்திருக்கிறாளுங்க. என்னத்த சொல்கிறது. சரி, இன்னும் ஏற்கனவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. நீ கடற்கரை வண்டி எடு, வீட்டுக்கு போய் சேருவோம். சரிங்கம்மா, பட் இனிமேல் ஃபோன் எங்கேயா இருந்தாலும் எடுத்துட்டு போங்க, அதான் கரெக்டா இருக்கும். சரி இருங்க, நான் டிக்கி க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறேன். ஆகட்டும். என்ன பாரு, இங்க இவ்வளவு பை இருக்குது. யார் எடுத்துட்டு வந்து வச்சாங்க இதெல்லாம்? அடியே, உன்ன மாதிரி தானே நானே இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இத்தனை பை யார் எடுத்துட்டு வந்து வச்சான்னு தெரியலீங்க. என்ன உள்ள போகாம இங்கே நின்றுகிட்டு இருக்கீங்க? இங்க பாரு சுக, எவ்வளவு பை இருக்குதுன்னு. யாரு வச்சான்னு தெரியல, அதான் பார்த்துன்னு இருக்கிறோம். என்ன பையன்னு பார்க்க வேண்டியதானே? ஏதோ துணி பை மாதிரி இருக்கு. துணி தாண்டி இருக்குது உள்ள. ஆமா, துணிங்க தான் இருக்குது. எல்லாம் புது துணியா இருக்குது. யார் வச்சிருப்பாங்க? என்ன ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறீங்க எல்லாரும்? ஏன் இங்க யாரும் புது துணிங்களெல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்காங்கடியே? அது எப்படி நம்ம வீட்டுல யாரோ வந்து வாங்கி வந்து வைப்பாங்க? வாய் இருக்குதே விடுங்க. ஆனா சரியா தான் சொல்றேன், நம்ம வீட்டுல யாரோ வந்து வைக்க போறது கிடையாது. ஆனா நம்ம எல்லாரும் இந்த கோயில்ல இருந்தோம் மேடி. அப்புறம் யாரு இதையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க வச்சிருப்பா? தெரியலையே. ஆனா நம்ம இங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு பச்சை கலர் சொக்கா இங்க வந்திருக்குது. அதுகிட்ட வேணா கேட்டு பாரு. பச்சை கலர் சொக்காவா? அது யாருடி? உன் புருஷன் தான் பார்வதியா. திரும்பி பாரு, சிரிச்சு நின்னுக்கிறாரு. வாயை பத்தி அதுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன? இரு, உன் அப்புறமா வச்சுக்கிறேன். முதல்ல அந்த எல்லாம் கவனிச்சிட்டு வரேன். கவனி சிரிச்சு நேக்கிறாரு பேரு. நான் கேளு. ஏங்க, உங்க பொண்ணு சொல்லுதுங்கிறதுக்காக எல்லாம் சிரிச்சுனே இருக்காதீங்கன்னா என்னதுங்க இது? இவ்வளவு பை இருக்குது. ஏது இவ்வளவு துணியா? யார் வாங்கி வந்தது? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, எல்லாம் ஓரமா போங்க. அப்படியா ஏத்தாச்சு நிக்குதுங்க பேர். எல்லாம் வந்துட்டீங்களா எல்லாரும்? இப்பதாங்க வந்தோம். ஆமா, நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? அதெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சுக. சரி, எல்லாரும் கொஞ்சம் அப்படிக்கா உள்ள போங்களாம். எதுக்கு ஏத்தாச்சு நிக்கிறீங்க? அதானே வந்தவங்களாம் இடத்த காலி பண்ணி கொஞ்சம் உரமா போலாம்ல. என்ன எல்லாருமே எங்களை போன்னு விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இடத்த காலி பண்ணி அப்படிக்கா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். எனக்கு புரிஞ்சு போச்சு. அடியே, 2 பேரும் முன்னாடி போங்கடி. முந்திக்கிட்டாங்க. ஓ, என்ன புரிஞ்சுதுப்பா? எதுக்கு இப்ப எல்லாரும் போட்டு போறாங்க? என்னப்பா, எதுக்கு எல்லாரையும் துரத்தி விட்டா? கொஞ்சம் இடத்த காலி பண்ணா உனக்கே புரியுமா? தோபரா, சரிதான் போ, நான் போறேன். இருடி, நானும் வரேன். முடியா நீ எல்லாம் போயிடாத, அங்கேயே நில்லு நீ. நீ அங்க நின்னா சரிப்பட்டு வர்றதையா? நீ இப்படிக்கா வந்து நில்லு. நந்தினியா, நீ அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கோ. என்னமோ விளையாட்டு நடக்க போகுது. சரி, ஓகே, நான் போறேன். அப்ப சொல்ல தவறாது என் பொண்ணு. எப்படி நான் சொன்னதும் ஓடி போயிட்டு போயிரு. ஏமா, நீ இப்ப இப்படிக்கா வந்து நில்லு. வாங்கடா அப்படிக்கா போலாம். என்ன நடக்குது மாமா இங்க? என்னைய அங்க கூப்பிடுறீங்க? மாமா கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எப்படி நந்தினி ஓடி போச்சு அந்த மாதிரி நீயும் இப்படிக்கா ஓடியாவா? சரிங்க மாமா. எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்குது. ஆனால் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ரூமில் வந்து பிரசாதம் கொடுத்துருக்கணும்ல. என் மேலே அக்கறையே இல்லை யாருக்கும். ஆனால் எதுக்கு இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இப்படி என்னத்தை தான் பார்க்குறாங்க? இது வேற குறுக்கில் நின்றுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? ஐயோ, என்ன மாமா அப்பா எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. காயத்ரியும் இருக்கா. என்ன நடக்குதுங்க? நம்ம காயத்ரிக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதே தாண்டி நம்ம புருஷங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே புத்திசாலிங்க தான் எல்லாரும். அது நம்ம சரிதான். ஏன் மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? மாமா ஒரு விஷயம் அன்பா உனக்கு வாங்கிட்டு வந்து குட்டுக்கிறேன்னா நீ அதை வாங்கிக்கணும். ரோஸ் மில்கெல்லாம் எப்படி நீ வேணான்னு சொல்லாம வாங்குவ, அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸும். உனக்காக நான் கஷ்டப்பட்டு பார்த்து நல்ல டார்க் கலராக எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆரஞ்சு, பச்சை, ரெட்டுன்னு இந்தா எதுக்கோ. சரிங்க மாமா, நான் வாங்கிக்கிறேன். ஆனா எதுக்கு மாமா திடீர்னு ட்ரெஸ் எல்லாம்? அதே காலங்கத்தால நீ ஆசாசியாக அந்த புது துணி எடுத்து போட்டலம்மா. ஆனால் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த குட்டி சத்தம் வந்து புடிங்கின்னு போயிடுச்சு. அதான் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு பொருளை நம்ம விரும்பி போடும்போது அது நம்மளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்ல. அதான் சரின்னு உனக்காக நான் துணிமணியெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். தவிர இது எல்லாமே உனக்கு தான், யாருக்கும் கொடுக்காது சரியா? நீ மட்டுமே தான் எல்லாத்தையும் போட்டுக்கணும். பாரு, துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு மாமா. இதுல என்ன வேற குட்டி பிசாசுங்கிறாரு பாரு. நான் இங்க நிக்கிறேன்னு தெரியாதா அவருக்கு? எப்படி பேசுறாரு பாரு. வாங்கிக்க. எவ்வளவு நேரம் தான் மாமா கையிலேயே வச்சு நிற்கிறது? இருந்தா வாங்கிக்க. கொடுங்க மாமா, கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வாங்க சொல்ல சொல்லக்கூடாது மாமாவுக்கு சரியா? உனக்கு என்ன வேணுமோ மாமா கிட்ட இல்லை, மாமா வாங்கி தரேன் சரியா? உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் மாமா பார்த்துக்கிறேன் சரியாம்மா? சரிங்க மாமா. என் அசோக்கு பொண்ணு எவ்வளோ அழகாக சிரிக்குது பேரு. எம்மடியா பின்னாடிக்கிறவன் என்னை திட்டுவான், நான் அப்படிக்கா போய் உக்காஞ்சிக்கிறேன்னா ரொம்ப நேரம் நின்று பேசிட்டேன். சரிங்க மாமா. பையன் கையிலேயே வச்சுருக்காதம்மா, அப்படியே ஓரமாக கீழே வச்சிருன்னா அடுத்தடுத்து நீ வாங்கி வைக்கணும்ல. சரிங்க மாமா. ஆனா நீங்களும் எதுக்கு மாமா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்க? ஏற்கனவே எனக்கு நிறைய எடுத்து கொடுத்துருக்கீங்க.
இப்போ எதுக்கு மாமா இதெல்லாம்? எனக்கு முன்னாடி ஒருத்தன் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தான் பார்த்தியா, அவன் என்ன காரணம் சொன்னான் உங்ககிட்ட? அதே காரணத்துக்காக தான் நானும் எடுத்துன்னு வந்தேன். சரியா, எதுவும் சொல்லாமல் வாங்கிக்கடா. சரிங்க மாமா. ஆனால் எல்லாருமே என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்க மாமா. எனக்காக பாருங்களேன், கோயிலேருந்து அப்படியே டைரெக்டாக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல் எல்லாரும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்ன ஆளாளுக்கு ட்ரெஸ் நீட்டிக்கிட்டு இருக்காங்க அவகிட்ட. ச்சே. எப்போவுமே உன் மேலே எங்களுக்கு நிறைய பாசம் இருக்குதும்மா. உங்கள் எல்லாரையுமே நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த குட்டி பிசஸுக்குதே அது மேலே மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் அக்கறை அதிகம். ஏன்னா அது குட்டியாக இருக்குதுல்ல, அதான். ஆனால் சரி விடு, அந்த பிசஸை பற்றி எதுக்கு இப்போ பேசணும்? இந்தா நீ இதை வாங்கிக்கோ. என்ன மாமா நீங்கள் பாவம் மாமாவை. யார் அதுவா வர வர ரொம்ப ஓவராக பண்ணுக்குது. நிற்கிது போயிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து நிற்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவளுக்கே கொடுக்குறாங்களேன்னு உட்காந்து பொறுமை இருக்கும். அதை பற்றி நல்லா தெரியுமா எனக்கு, சரியான புறமை பிடிச்சிது. ஆனாலும் என்ன பண்ணுறது, ரொம்ப பாசம் வச்சிட்டோம் எல்லாரும் அது மேலே. அதனாலேயே அது மேலே கோவமும் பட முடியல. இன்னைக்கு பாரு ஷில்பா கிட்ட அந்த அடி வாங்குச்சு. இதை எப்படி நின்று நிற்குது போயிடா, கஷ்டமாகுது பார்க்குறதுக்கு. ஆனாலும் எனக்குமே உள்ளுக்குள்ளே கோவமாக தான் இருக்குது அது பண்ண வேலையெல்லாம். சரி, எதுக்கு இப்போ அதையெல்லாம் பேசிக்கின்னு? இந்தா நீ அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிருமா, வெயிட்டோட நிற்காது என்ன. சரிங்க மாமா. பட்டு டாடி கூட என்ன குட்டி சாத்தாங்க சரி. எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட கொடுக்கல, ஒரு பேக்கு கூட என்கிட்ட வரல, எல்லாத்தையும் அவகிட்ட கொடுக்குறாங்க. அவள் அடி வாங்கினல, வாங்கி புலம்பி நிற்கிற, வாய் முன்னே நில்லு, மூஞ்ச போகிறதுக்கு. பொடி நாய, நாலு கண்ணி மணி. தடப்பத்தில் அடி வாங்கியாச்சு, செருப்பில் அடி வேணும் போல இருக்கு. நான்லாம் ஒன்றும் சொல்லலை. உனக்கெல்லாம் அக்கறையே இல்லை. என் மேலே வந்ததும் பிரசாதெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என் மேலே பாசமே இல்லை. பிரசாதம் எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. நீ பண்ண பாவத்தை தான் எல்லாரும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூடிக்கிட்டு நெல்லு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் பொண்ணு பண்ணது பெரிய தப்புமா. அவள் அப்படி செஞ்சுருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஏதோ ஒரு இடத்துல சரியாக வளர்க்காமல் போயிட்டணும்னு நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். என்னை மன்னிச்சிருமா. ஐயோ மாமா, என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் மணி எனக்கு ஃப்ரெண்டு மாமா. அவள் ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி பண்ணிட்டா. அதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க? நீங்கள் மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை மாமா. என்கிட்ட இப்படி பேசாதீங்க மாமா, கஷ்டமாக இருக்குது. இல்லைம்மா, என் பொண்ணு பிசாசு பண்ண தப்புக்கு ஒரு பெத்தவனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா அதை ஒழுங்காக நான் வளர்த்துருந்தேன்னு வையேன், இந்த மாதிரிலாம் ஆயிருக்குமா சொல்லு. இது வேணுங்கிறப்ப எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். அதெல்லாம் வாங்கி கொடுக்காம நான் அதை கொஞ்சம் கண்டிப்போடு வளர்த்துருந்தேன்னு வையே, உன்னை இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அவ. என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் நான் முட்டாளாக இருந்துட்டேன். அப்படியெல்லாம் உங்கள் மேலேயே நீங்கள் பழி போட்டுக்காதீங்க மாமா. நீங்கள் எல்லாரையுமே நல்லபடியாக தான் வளர்த்துருக்கீங்க. ஏன் நான்லாம் கூட உங்களோட கண்காணிப்பில் தான் வளர்ந்தேன். நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்கள் எல்லாரையுமே ஒரு போல தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் மணிக்கு எல்லாருமே அதிகமான செல்லத்தை கொடுத்துருக்கீங்க. அது ஒன்று தான் அவளை இப்படி ஆக்கியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கூட இல்லை மாமா. நீங்கள் வருத்தப்படாதீங்க, விடுங்க. எவ்வளோ தன்மையாக பேசுகிற நீ. உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணுமா அவள். ஆனால் எங்கே குட்டி சாத்தான் எதையும் கற்றுக்காது. சரி விடு, எதுக்கு இப்போ அந்த குட்டி சாத்தானை பற்றி பேசிக்கிட்டு? இந்தடா நீ இதை வாங்கிக்க. நான் இங்கே இருக்கிறது கண்ணுக்கு தெரிதா இல்லைன்னு கூட தெரியல. சும்மா எல்லாரும் என்ன குட்டி சாத்தான் நினைக்கிறாங்க. என் அப்பா கூட சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு ஆத்திரமாக வருது. நீங்களும் அவளை குட்டி சாத்தான்ட்டீங்க. போங்க, கதறி கதறி அழ போகிறா. யார் அவளா? 4 பேரை அழ வச்சுட்டு தான் அவள் அழுவா. சரிடா, நீ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போ, உன் ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிருன்னு பொறுமையாக எல்லா ட்ரெஸ்ஸையும் பாரு. சரியாம்மா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடு. சரிங்க மாமா. சரிங்க மேம், நீ போயிடு. எப்படியா மூஞ்ச போகிறதுக்கு. மைசன், நீங்கள் என்னப்பா கையில் பையோட வந்துருக்கிறீங்க? நீங்களும் ட்ரெஸ் வாங்கி வந்தீங்களா? ஆமாப்பா, ட்ரெஸ்ஸு தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆனால் நான் மட்டும் இல்லை, சந்தோஷ் அண்ணா, மனோஜ் அண்ணா 2 பேரும் தான் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அவங்க அந்த வண்டியை பார்க் பண்ணிருக்கிறாங்க. வந்துருவாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். போய் தூக்கின்னு பாரு. பிள்ளைங்கெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறானுங்க இந்த வீட்டில். சூப்பர்ரா. சரி போய் எத்தனை போய் கொடுப்போம் பாப்பாக்கு. எத்தனை போகிறான். ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுப்பா, மதிக்கவே மாட்டேன். பர்ரி அவனை பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு பல்ல காமிச்சுனுக்கிறான். அங்கே நின்று அவங்க அப்பா கிட்ட பொண்டாட்டி மதிக்க மாட்டான்னா, இவகிட்ட வந்து இங்கே நல்லா பல்ல காமிச்சுனுக்கிறான். என்ன ஜென்மம் மாட்டிருப்பான் இவன். மனித ஜென்மம் தான் நட்டை பாரட்டை, மனித ஜென்மம் தான் நான். அதனால தான் இப்படி மானங்கிட்டு போய் சிரிச்சுனுக்கிறேன். என் பொண்டாட்டி மதிக்கலனாலும் இந்த அடியா ஐயாச்சி, நான் இதுக்கு அந்த நாய் மாரி சிரிக்கிறேன். இந்தாங்கோ ஐயா, இந்த அடியா. குரங்கு. நான் குரங்கா? கேட்டிங்களா எல்லாரும் கேட்டிங்களா? இந்த நல்ல பொண்ணு பேசின பேச்சை கேட்டிங்களா? புருஷனை பார்த்து குரங்குன்றான். உன் பேச்செல்லாம் யாரும் இங்கே சட்டை பண்ண போகிறதில்ல. நீ முதல்ல பைய கொடு. ஆமாம், என்ன ஒரே ஒரு பை தான் வாங்கிட்டு வந்திருக்க? அவ்வளோதானே பாசம் உனக்கு என் மேலே? மாமாங்கெல்லாம் எனக்கு 3 பை வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? ஐயோ, 3 பை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? நம்ம 1 தானடா வாங்கிட்டு வந்திருக்கோம். தங்கச்சி நம்மகிட்டயே 3 பை வேணும்னு கேட்பாளோ? தெரியலையடா மச்சான். சப்போஸ் கேட்டா ஈவினிங் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிடலாம். சூப்பர் மச்சான், சூப்பர்ரா. அப்படியே பண்ணுவோம். இரு, இப்போ ராகுல கோத்து விடுவோம்.
போடுவோம். டே ராகுல, பாப்பா உங்ககிட்ட தானே கேட்டுச்சு மீதி 2 பை எங்க சொல்லதுக்கு பதிலா? பதிலே சொல்லாம நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கானா? சொல்லுடா, உன்னை தானே கேட்குறான். மீதி 2 பை எங்க? பையா வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு நானே ரேஷன் கடைக்கா போயிட்டு வந்திருக்கிறேன். இல்ல தெரியாம தான் கேட்கறேன். அரிசி பருப்பு சக்கரைன்னு ஒரு பையில போட்டு கொடுக்கறதுக்கா? ஏண்டியா துணி கடைக்கு போனா ஏதோ ஒரு துணி எடுத்துன்னு வந்து ஒரு பையில போட்டு கொடுக்க முடியும். 3 பை வேணும்னு கேட்கறான். உனக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தவங்க எல்லாம் பெரிய ஆளுங்கடி, பிஸ்னஸ் பண்றாங்க, நல்லா சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் இப்பதான் தொழிலுக்கு புதுசு, கொஞ்சம் தான் சம்பாதிச்சுன்னுக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி தானே நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும். ரொம்ப தசீனை ஊட்டின்னு கிடக்குறான். மூஞ்ச பாரு நல்லா, அதே மாதிரி வாவர பேசணுன்னு வையா முடிய பிடிச்சி ஆட்டுவேன். வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ மட்டமான காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. இப்போதான் 8000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்கினான் நாய். இவன் தொழிலுக்கு புதுசு, கம்மியாக சம்பாதிக்கிறனெல்லாம் கதை விட்டுனுக்கிறான் பாரு. யார் எதே அடியே நாளைக்கு நீ சீக்கிரட்டெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு வாயில குத்துவேன். மூஞ்ச பாரு இதுக்கு. டேய், 8000 ரூபாய்க்காடா ஷூ வாங்கினேன்? என்கிட்ட என்னமோ 2000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னேன். ஐயோ கணக்கு கேட்குறல. ஆனா என்ன நான் சும்மா வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க, வந்து கிஃப்ட் கொடுங்க அதுக்கு, அப்போதான் வாங்க முடியும். டேய், எஸ்கேப் ஆயிட்டதுன்னு நினைக்காத. கண்டிப்பா கணக்கு கேட்ப அப்புறமா. கேளுமா தங்கச்சி, விட்டாத. உன் புருஷன் உனக்கு தெரியாம நிறைய செலவு பண்றான். இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கேளு. தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் நீங்கள் கூட எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணா. என் தங்கச்சிக்கு நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ட்ரெஸ்ஸால் தான் காலையில் அவ்வளோ பிரச்சனையாச்சு. அதனால தான் உனக்கு தேடி கண்டுபிடிச்சி ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். ரெட் கலர் ட்ரெஸ் அண்ணா? நீங்களுமா? சரிங்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஹேமிங்க. எப்படி சிரிக்குது பராதியா? நான் கொடுக்கும்போது இப்படி சிரிச்சேன் நீ மூஞ்ச பராதுங்க. 8000. அண்ணா அடுத்து நீ வாண்ணா. பயந்தான் கோழி, அந்த பயம் இருக்கணும். மூச்சு பாரு அவனுக்கு. ஆக்சுவலாக தங்கச்சிமா, நான் ஒரு பை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பை சாயங்காலமாக வாங்கிட்டு வந்து தரேன்னா அவ கேட்கவே இல்லை வாயை திறந்து. அதுக்குள்ளே இவரே ஆஜர் அவர் இருப்பாரன். ஐயோ அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ராகுல் கிட்ட சும்மா விளையாடண்ணா. எனக்கு ஒரு பையே போதும். குட் கேர்ள் மணி, ரொம்ப குட் கேர்ள் நீ. இந்தா இதை வாங்கிக்கோ, அண்ணன் கொடுக்குறேன் பாரு, வாங்கிக்கோ அண்ணன் கொடுக்குறாரு. வாயை மூடேண்டா குரங்கு. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்மா. ரியலி சாரிம்மா. என் தங்கச்சி பிசாசு அப்படி எல்லாம் பண்ணியிருக்க கூடாது உங்ககிட்ட. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புமா. சாரிம்மா. ஐயோ என்னண்ணா, நீங்களும் மாமா மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட. விடுங்கண்ணா, இதெல்லாம் ஒரு விஷயமா? விடுங்க. அவள் என் ஃப்ரெண்டுண்ணா. அவள் தப்பு பண்ணால் அதை திருத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதை பண்ணுவோம், அவ்வளோதான். எங்கள் அம்மா அது திருந்த போது எப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க பாரு. எனக்கு ஒரு பக்கம் அதை பார்க்கும்போது பாவமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓடி போய் நறுக்கு கொட்டிடலாமான்னு தோணுது. என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் நான் பண்ணனு வை, வீட்டில் இருக்க எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, என்ன பிடிச்சி திட்டுவாங்க. ஒரு அண்ணனா எனக்கு கூட அவளை கண்டிக்கிறதுக்கோ இல்லை திட்டுறதுக்கோ எந்த உரிமையும் இல்லாமல் இருக்குது இந்த வீட்டில். விடுங்கண்ணா, ஃபீல் பண்ணாதீங்க, சரியாயிடுவாவ. என்னமோம்மா, உன் வயசு தான் அவளுக்கும், ஆனால் உன் அளவுக்கு பக்குவமோ உன் அளவுக்கு ஒரு பொறுமையோ அதுக்கிட்ட இல்லை. பிசாசு அது எப்படி பார்க்குது பாரு. அப்படியே சரி விடு, என்னத்த சொல்கிறது. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நீ என் கூடவே பிறந்துருமா சரியா? இந்த ராகுல் ஏதோ இந்த பிசாசு இதெல்லாம் எனக்கு தம்பி தங்கச்சியா வேணாம். அண்ணா நான் கூட வா. நீ கூட தான்டா இருமாடி போடா. மூஞ்ச பாரு அவனுக்கு. எம்மடி நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ, இல்லை அண்ணன் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ரூம்ல வைக்கட்டாமா, நிறைய போய் இருக்கு. நீங்க எதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே? அதான் ஒரு எருமாடு இருக்கானே, அவனை அனுப்புங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வைப்பான். பிரில்லியன்ட் பொண்ணுமா நீ, கரெக்டா சொல்ற பாரு. டே எருமாடே மா. அதேதான், வா வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் உள்ள வை. விட்டுறேன் எல்லாரையும் விட்டுறேன். ராகுலி இன்னைக்கு எந்த சம்பவத்தையும் பண்றதா இல்லை. ஏன்னா ஏற்கனவே காலையில பெரிய சம்பவம் நடந்து போச்சு, அதனால எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறேன் போங்க. இப்போ நான் பையன் தூக்கணும் அவ்வளோதானே, தூக்கின்னு போறேன். அடியே பையன் மட்டும் தூக்கினா போது, மேலே உன்னியும் தூக்கணுமா? பையன் மட்டும் தூக்கிடுமே போதும். புருஷனுக்கு மதிப்பு இல்லை, புருஷனுக்கு மரியாதை இல்லை. இவ்வளோதான் எல்லாரும் நல்லி பெண்ணி, நன்மையான பெண்ணி, பெண்பான பெண்ணின்னு அந்த பெண்ணின்னு சொல்லி நின்றீங்க. ஆனால் பார்த்தீங்களே புருஷனை மன்மத குஞ்சுந்து எருமாடுந்து குரங்குந்து என்னென்னமோ சொல்லுங்குது. ஒட்டு மொத்த குடும்பமும் சிரிக்குது பார்த்தியா ராகுல டேமேஜ் பண்ணா. இதெல்லாம் நான் என்னத்த சொல்றதோ. பை தி வே, இது ஃபன்னியா இருந்துச்சு, ஆனா மன்மத கொஞ்சம்னா என்னடா அர்த்தம் அதுக்கு? ஐயோ இவர் ஒருத்தர் எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்பாரு. ப்ரோ இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது ப்ரோ, நான் போறேன் இங்கிருந்து. என்னடி பட்டுக்குட்டி, என்னாச்சு? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கிறா? ஆனா அமைதியா போயிடு. பொறாமல்ல உனக்கு? பொறாமையே படக்கூடாதுன்னு நினச்சா கூட இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பொறாம தாண்டி வரும். கடை மாதிரி பரப்பி வச்சுக்கிறா. எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா, அதான். அதுக்கு என் மேலே கூட வாடி அடிக்க வைப்ப நீ. ஆனால் பாரு எவ்வளோ துணி எத்தனை வந்துக்கிறாங்க உனக்கு. இதில் நான் எடுத்த துணி எங்கடி இருக்குதா? நீ எடுத்ததா? எங்க இருக்கு இந்த கூட்டத்துல? தெரியலையே, எனக்கு சரியா ஞாபகமும் இல்லை. நீயே சொல்லு பாப்போம், நீ எதை எடுத்தன்னு.
திமிரு புச்சவல இந்த ப்ளூ கலர்ல ஒன்று எடுத்துன்னு வந்தேன்டியா பூ போட்டுதா அதான் அங்க இருக்குது என் துணியை எங்க தூக்கி கஷ்டா போறான் வா என் துணியை தானே நீ முன்னாடி வச்சிருக்கணும். இருக்கு சும்மா இருக்கு தூக்கி வச்சிட்டாங்களாம். எல்லா துணியும் ஒன்று தான் எனக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இங்கே பார்த்தியாடா, எனக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் கிடைக்காம போச்சு. ஆனால் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 14 ட்ரெஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் 3 ரெட் கலர் இருக்குது இதில். எவ்வளோ சூப்பரில். நான் உண்மையிலே லக்கி இல்லைடா. ஏமே ஐயா, அதுக்கு எதுக்கு உன் வாய் எப்படி போகுது? அவன் அப்படித்தான் போவான். அப்போ நீயும் மணி மாதிரியே பொறாமப்படுற அப்படி தானே? மவளை அது என்னைய கம்பேர் பண்ணு கொண்டு வண்டி மவளை இருந்து வராங்கண்ணா. இப்ப பேசிடியே குடிமையா, இப்ப பேச எனக்கு பொறாமையா. ஆமாண்டா, என் முட்டை பப்ஸ் மூக்கா. முட்டை பப்ஸ் மூக்கடா அடியே ரொம்ப தாண்டி பேசுற நீ. ஆனா நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். கோயில்ல இருந்து ஒரு மாதிரி பேசினுக்கிற நீ என்ன. சும்மா விளையாட்டுக்கு தாண்டா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது தெரியுமா? அத்தை அக்கா எல்லாரும் என்கிட்ட உட்காந்து பேசினதுக்கப்புறம் ரொம்ப மைண்டே ஃப்ரீ ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அப்புறமா கோயிலுக்குள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரிட்டர்ன் வெளியே வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கிறல்ல, எனக்கு அது போதும். ஐயோ என் பொண்டாட்டி எனக்கு கொஞ்ச நேரம் இருடி சொல்லு இரு. ஏன்டா இப்படி பண்ற? நான் உன் புருஷன்ட்டியே என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. என் சொல்லிக்குட்டி என் பொட்டுக்குட்டியே வீடியோ இருமே. எவ்வளோ அசால்ட்டா வீடுங்கிறா பாரு. முன்னாடி எல்லாம் நான் அந்த மாதிரி கிசு கொடுத்தா அப்படியே வெக்கப்படுவா, அப்படியே கூசுதுடா ராகுலு ஒண்ணுவா. ஆனா இப்பெல்லாம் இந்த குத்திட்டியா அப்படிக்கா ஓரமா போ அப்படிங்கிறா. என்னத்த பண்றதோனாலும் நீ ஏன்டா இப்படி பேசுற? நீ பண்றது தானடி நான் சொல்றேன். யோ அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்டியா. கேளு. ஆனா என்ன கொஞ்சம் விட்டுட்டு கேளுடா. மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்ககிட்ட. சரி என் கோழி குஞ்சு இப்ப கேட்கவா? கேளுடா. அத்திகம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா நடந்த விஷயத்தெல்லாம்? இல்லடா, நான் எதுவும் சொல்லல. ஏன்டி சண்டாலி, ஏன் நீ சொல்லல? அத்தைங்கெல்லாம் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கடா, அதான். ஓ அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? ச்சே அப்ப வேஸ்ட். என்னது வேஸ்ட்டு? இல்லை நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்படியே ஃபோன் பண்ணி அழுதுகினே இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க அப்படியே கோவப்பட்டு கொந்தளிச்சு தோ கிளம்பி வரம்பாருன்னு இங்கே திருவள்ளூருக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவாங்கன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலையே. அதான் சே ஒரே வேஸ்ட் ஆயிடுச்சுப்பா எல்லாம். அடப்பாவி, என்ன பாரு இவனுக்கு. சீ என்ன பாடிய இந்த வீட்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே நடக்க மாட்டேங்குது. யாரும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க பெரியவங்க. இந்த மாதிரி நீ மட்டும் இப்போ வெளி பொண்ணாக இருந்ததுன்னு வையன், அதான் மீனாத்தையும் அசோக் மாமாவும் இவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிருந்தாங்கன்னு வையன், இன்னும் ஆயிருக்கும் எந்நேரம் நிலம சொல்ல. நீ வெளியால இருந்தா உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இங்கே வந்து எப்படி என் பொண்ணு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திவிங்க, எப்படி உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் பொண்ணை இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. வம்சத்தையாக இழுத்து வச்சு திட்டி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக திட்டிருப்பாங்கடா. சொன்னா இப்போ இவங்க எல்லாருமே ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன நடந்தாலும் நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு அப்படியே உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்கல்ல எல்லாரும். அதான் சண்டையே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பசங்க பேர் நம்ம நல்லா அடிச்சுக்கிறோம்ல, ஆனால் அவங்க தான் அடிச்சிக்கவே மாட்டாங்கடியா. பொறாமையாகுது. வாயை கழுவிடா, கண்ணு கிண்ணு வச்சு தொலைக்காது. அவங்க அப்படி இருக்கிறது தாண்டா நல்லது. அந்த மாதிரியெல்லாம் நம்மளால இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் இப்போ இல்லை, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகும்ல. ஒரு 40 வயசு வந்துருச்சுன்னு வையேன், நம்மளுக்கும் அந்த பக்குவதை வந்துடும். என்ன பக்குவதை கிக்குவதையோ பாடி சாண்டியே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாதுரியா. நம்மளாம் போட்டு சண்டை போட்டுனே இருக்கணும். நான்லாம் முடிய பிடிச்சி அடிக்கணும்னு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுனுக்கிறேன் தெரியுமா? ஒரு தடவை சண்டை போடலாமா நம்ம அந்த மாதிரி? ஏய் அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டேன். முடியலெல்லாம் கையை வச்ச ராகுலே, எங்க அடி விழனே தெரியாது உனக்கு. ஐயோ நான் பேச்சு பேசுது பத்தியா? அன்னைக்கு என்னடான்னா கண்ட இடத்துல அடிப்போச்சு, இன்னைக்கு நான் எங்க வேணாலும் அடிப்பேன்து. ஐயோ நான் உன் புருஷன்டிய ஞாபகம் வச்சுக்கோ. உன் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு எங்கன்னா அடிச்சு தொலைச்சிட போறேன். இங்க பேரு இதெல்லாம் 8 வாரம் கட்டிய நான் பாடுக்கணும். எம்மா ராகுலே ராகுலே ராகுலே, நீ யார் ராகுலே இப்படி இருக்கிற? நீ நிறைய சிரிக்க வைக்கிற ராகுலே. சம்டைம்ஸ் எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு காட்டணும் எல்லாம் வலிக்குது தெரியுமாடா. உன்னை சிரிக்க வச்சு தாண்டி நான் உசாரே பண்ணேன். அப்புறம் எப்படி நான் உன்னை சிரிக்க வைக்காம இருப்பேன் சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம பல்லெல்லாம் கொட்டி பக்க வயாடா கூட உன்னை நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். பக் 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 பக்கன்னு நீ சிரிக்கணும். பக் பக் பக்குன்னு சிரிக்கணுமா? அம்மா பெருமூச்சு விட்டுட்டாமா என் பொண்டாட்டி. போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போ, நானும் ஹெல்ப் பண்ணிட்டா. சரிடா செல்லும் வாடா. வேலை எதனா செய்யணும்னா மட்டும் ராகுலி செல்லம் ஆயிடுவான்ல உனக்கு. இல்லைன்னா மன்மத குஞ்சுங்கிறது, அதான் எரும மாடுங்கிறது, இல்லை பண்ணிங்கிறது, எல்லாரும் முன்னாடி நான் குரங்குன்றது. மூஞ்சி பேரு கூடுமிக்காரி. சும்மா தப்பி தவறி கூட இந்த 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற பழக்கம் இவனுக்கு இல்லவே இல்லை. எப்படி தூங்குறான் பாரு.
ஆனால் அழகாக இருக்கான் தூங்கும் போது பார்க்கறதுக்கு. அமைதியாக இருக்கான். இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் இவன் பேசலைனாலும் நல்லா இருக்காது. சரி, என் புருஷனை ரசித்தது போதும், போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ்ஸே போடுவோம், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, இதை போடுவோம். சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. மற்றது எல்லாமே ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருந்தது. ஒரு 2-3 தான் இந்த மாதிரி நார்மலாக இருந்துச்சு. நம்ம இதே போடுவோம், சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நானே எடுத்துகிட்டு இருந்தால் கூட இப்படியெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். எவ்வளோ அழகாக சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆனால் இதை யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்னு தெரியலையே. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலந்து விட்டுட்டேன் நேற்று. வச்சுச்சோ, சரி நம்ம போட்டு போவோம். அப்போ பார்த்துட்டு வாங்கி கொடுத்தவங்களே சொல்லுவாங்க, மடி நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்லன்னு. அப்போ தெரிஞ்சுப்போம் அது யார் எடுத்து கொடுத்தான்னு. தலை காஞ்சிடுச்சாம்மா, ஆரம்பிச்சிட்டியா? காஞ்சிருச்சத்தை, இதோ தலை வாரிடுறேன். சரிம்மா, அழகா பின்னல் பின்னியே பூவை வச்சுக்கன்னு பாட்டி பூ எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? சரிங்க அத்தை. பாட்டி வந்துட்டாங்களா ஊருக்கு? நேற்று நைட்டு தான் வந்திருக்கிறாங்க போல இருக்குதும்மா. காலையில் வேலையை ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. பூ எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறமா வரணும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மதியம் போல் வருவாங்க. சரிங்க அத்தை, பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எப்படி அத்தை அவங்க தனியாகவே எங்கே வேணாலும் போயிட்டு வராங்க? அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்கம்மா. தனியாக இருந்துக்கின்னு எல்லாத்தையும் சமாளித்து வந்தவங்கல்ல அவங்க. அவங்களால எங்கே வேணாலும் போக முடியும். இந்த பெரிய மதுரை போயிருக்கிறாங்க, பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துருக்குறாங்க அவங்க. அப்போ பாட்டி உண்மையிலே பவர் பாட்டி தான் இல்லை அத்தை? அதே தான், பவர் பாட்டியே தான். அவன் புருஷன் தான் அந்த பேரை கூட வச்சான். எல்லாருக்கும் பேர் வச்சிடுறது. ஆனால் அவனை மட்டும் நம்ம எதனா சொன்னால் உடனே ஓவராக பேசுவான். வாயாடுறதை தவிர வேற என்ன தெரியும் உன் புருஷனுக்கு? சரி விடு, நீ வா உள்ளே போகலாம். வெயில் கொளுத்துது பேரு. எம்மா காலங்கத்தில் என்ன வெயில் அடிக்குதுல்ல. வாடி அம்மா உள்ளே போகலாம், நான் உனக்கு டீ போட்டு தரேன். சரிங்க அத்தை. போகலாம். அது என்ன கார் வருது வீட்டுக்குள்ள? எம்மடியா உங்கள் அப்பா கார் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லு. அப்பா காரா? எங்க? ஆமாம் அத்தை, அப்பா கார் தான் அத்தை. நேற்று வரேன்னு எதனா சொல்லியிருந்தாங்களா என்ன? இல்லையம்மா, எதுவும் சொல்லலையே. திடீர்னு வந்துக்கிறாங்களே. ஒருவேளை நேரில் வந்து சண்டை போட போகிறாங்களா என்கிட்ட? இல்லை இல்லை, என்கிட்ட எதுக்கு சண்டை போடணும்? ஷில்பா கிட்ட தான் சண்டை போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி சொல்கிறீங்க? சண்டையா? சும்மா சொன்னம்மா, நீ வேற பதறாத. அதெல்லாம் நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம். நேற்று நைட்டே இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டோம். இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தா ஒரு ஆறுதல் கிடைக்குங்கிறதுக்காக வந்துக்கிறாங்க பொழுது. வட்டம் இந்த வராங்க. நேடியே மீனா, நேடியே சொல்லாம கொள்ளாம வந்துக்கிற. என்ன அப்பாவும் அம்மாவும் நம்மளை பார்க்காமலே அவங்க பாட்டுன்னு போய்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை என் மேலே கோவமாக இருக்காங்களோ? நேடியே உன் பொண்ணு நல்லா தென்னை மரம் மாட்டோம் இங்கே நின்று நிற்குது. நீ பாட்டு கண்டுக்காம வந்து நிற்கிற என்ன? பின்ன வேற என்ன பண்ணணுங்கிற? நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமா இருக்குதா கொஞ்சமாவது? என்னடியாச்சே, ஏன் இப்படி பேசுகிற? வேற எப்படிம்மா பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? நீங்க பண்றதெல்லாம் நியாயமா இருக்குதா? எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஐயோ கடவுளே, என்ன அப்பாவும் அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? என்னாச்சு இவங்களுக்கு?